ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரைச்சு விட்ட கொண்டக்கடலை குழம்பு. இப்போ நான் கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்: அரை கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் இதில் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதுதான் கலர் இப்படி இருக்கு. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். 1 சிட்டிகை உப்பு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் தனியா பொடி. இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்ச விழுத மிக்ஸ் பண்ணிடலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொண்டக்கடலையிலும் வேக வச்ச தண்ணி இருக்கு, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வேகட்டும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம வேக வச்ச கொண்டக்கடலை மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ வேக வைக்கும்போது உப்பு போடாம தான் வேக வச்சிருக்கேன். ஸோ அதனால கொண்டக்கடலைக்கு சேர்த்து இப்போ உப்பு போட்டுடலாம்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிச்ச உடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைச்சி விட்ட கொண்ட கடலைக்கறி புட்டு, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் கூடலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.